செகண்ட் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் மீனாட்சிபுரம் மிஸ்ஸஸ் இதற்கு அடுத்தமாக சிங்கம் கார்ஸ் டிகேஎம் சிங்கம் கார்ஸ் சுந்தர் மணி மீனாட்சிபுரத்துக்காண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போற நிகாப் ஓவரோட முதல் பந்து ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபர்ஸ்ட் பால் இங்க பவுண்டரி கிளியர் பண்ணிட்டாங்க. மணி பேட்ல இருந்து இங்க 4 போகுது. ஓவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டோட எடுத்து அடிச்சிருக்காரு. செட் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ரன் மட்டும் இங்க. ஒரு ஓட்டங்கள். ஓவரோட மூணாவது பந்து ஸ்ட்ரைட்டோட எடுத்து அடிச்சிருக்காரு. பந்து 6 ஓட்டங்கள். சுந்தர் பேட்ல இருந்து இங்க 6 போகுது. அவரோட நெக்ஸ்ட் பால் முதல் பால் 6 கொடுத்தாலும் அடுத்த பந்தை பிடிச்சி போட்டுக்காரு பவுலர். நெக்ஸ்ட் பால் ஃபீல்டிங் பண்றாரு. இங்க ஒரு ரன் மட்டும் ஓடிக்காங்க. ஓவரோட கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல மணி அருமையா அடிபட பந்து அடிச்சுக்காரு. பந்தை எடுத்து அடிக்கிற வரைக்கும் 2 ஓடி இருக்காங்க. இங்க சிங்கம் கார்ஸ் அடிங்க. ஒரு ஓவருக்கு 14 அடிச்சுக்காங்க சிங்கம் கார்ஸ். மீனாட்சிபுரத்துக்காண்டி செகண்ட் ஓவர் போட சலீம். ஓவரோட முதல் பந்து லைவ் போட்டுக்காரு. பின்னாடி போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ரன் மட்டும் இங்க வராங்க சிங்கம் கார்ஸ். ஓவரோட செகண்ட் பால் டாட் போட்டுக்காரா? டாட்ட ஒரு ரன் ஆக்கிடுவாங்க சிங்கம் கார்ஸ். ஓவரோட ரெண்டாம் பந்து டாட்ட ஒரு ரன் ஆக்கிடுவாங்க சிங்கம் பிரதர்ஸ். ஓவரோட தேர்ட் பால் ஸ்ட்ரைட்டா தூக்கி அடிச்சுக்காரங்க. 6 போயிருக்கீங்க மணி பேட்ல இருந்து. ஃபோர்த் பால் முதல் பால் தப்பா போட்டிருந்தாலும் அடுத்த பால் நல்லாவே போட்டுக்காரு சலீம். அவரோட நெக்ஸ்ட் பால் ரிவர்சிப் முறையில பேக்ல நல்ல ஃபீல்டிங். இந்த மைதானத்தில் ஒரு என்ன இருக்குங்க. ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஓவர் முடியுது. 2 ஓவருக்கு 24 அடிச்சுவாங்க சிங்கம் கார்ஸ். எந்த ஒரு விக்கெட்டும் விடாம 2 ஓவருக்கு 24 அடிச்சுவாங்க சிங்கம் கார்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் முதல் பாலே ஒயில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்காரு பவுலர். ஃபர்ஸ்ட் பால் ரீ பவுலர் எண்டில் மாலிக். முதல் பால் தப்பா படுத்தாலும் அடுத்த பால் நல்லாவே போட்டுக்காரீங்க மாலிக். ஓவரோட செகண்ட் பால் அதையும் டாட்டா ஆக்கியிருக்காரா? நல்ல பந்து. டாட்டா ஒரு ரன் ஆக்கிருக்காங்க சிங்கம் கார்ஸ். ஓவரோட தேர்ட் பால் நல்லாவே போட்டுறாங்க மாலிக். அணிக்காண்டி நல்லாவே போட்டுக்கிறாங்க மாலிக். ஃபோர்த் பால் நல்லா கட் பண்ணிருக்காங்க பந்த. பவுண்டரி கிளியர் பண்ணுமா? ஃபீல்டிங் நல்லாவே பண்ணிருக்காங்க. எத்தனை ரன் ஓடிக்காங்க? 3 ரன் இங்க ஓடி இருக்காங்க சிங்கம் பிரதர்ஸ். ஓவரோட ஃபிஃப்த் பால் நல்லாவே அடிச்சுக்கிறாங்க. ஒரு ரன் மட்டுங்க சிங்கம் கார்ஸ். ஆட்டத்தோட கடைசி பந்து மிஸ் ஃபீல்டிங் ஆயிருக்கீங்க. ஒரு சிறப்பான தடுப்பு மிஸ் பண்ண
இங்க ஒரு ரன் அவுட்டு விட்டுருக்காங்க. இங்க 3 ரன் ஓடிக்காங்க. அதோட சிங்கம் கார்ஸ் 3 ஓவருக்கு 34 அடிச்சிருக்காங்க. 35 அடிச்சா சிங்கம் கார்ஸ் அணியினர் 3 ஓவர்கள் மீனாட்சிபுரம் வெற்றி பெறலாம். ஆடுகளத்தை அலங்கரிக்க சிங்கம் கார்ஸ் உள்ள வந்துட்டாங்க. சிங்கம் கார்ஸ் உள்ள இறங்கிட்டாங்க. மீனாட்சிபுரம் பேட்ஸ்மேனும் உள்ள வராங்க. மீனாட்சிபுரத்துக்காண்டி ஸ்ட்ரைக்ல மாலிக், நான் ஸ்ட்ரைக்ல சலீம். சிங்கம் காஸ்காண்டி முதல் போற பார்த்தா ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரைட்ல எடுத்து அடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் பார்த்தாக்கிட்ட இருந்து அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. ஓவரோட செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. இங்க நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல த்ரோங்க. இங்க ஒரு ரன் மட்டும் இங்க ஓடிக்காங்க. ஸ்ட்ரைக்ல இப்ப சலீம் ஓவரோட முன்னாம் வந்து ஸ்ட்ரைட்டா எடுத்து அடிச்சிருக்காரு. முதல் பந்து இங்க 6 ஆக்கியிருக்காரு. இங்க சலீம் ஓவரோட ஃபோர்த் பால். இந்த பால் தப்பா போட்டிருந்தாலும் அடுத்த பால் நல்லாவே போட்டிருக்காரு. பவுலர் பார்த்தா ஒரு ரன் ஓடிருக்காங்க. மீனாட்சிபுரம் ஓவரோட ஃபிஃப்த் பால் நல்லாவே போட்டிருக்காரு. இங்க எத்தனை ஓட்டங்கள் ஓவர்த்ரோ தடுமாற்றம். ஓவர்த்ரோ முறையில் திருப்பி இங்க ஒரு ஓவர்த்ரோ. மிஸ்டேக் மேல மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3 ஓட்டங்கள். ஏதோ ஒரு ஓவர்த்ரோ மிஸ்டேக்ல 3 ரன் ஓடிருக்காங்க. இங்க மீனாட்சிபுரம் ஓவரோட கடைசி பந்து அதாவே போட்டுக்காருங்க. அவரே போட்டு அவரே ஓடி போய் எடுக்கிறாரு. யாரும் நம்பல அவரு. 2 ரன் ஓடிக்காங்க. ஒரு ஓவருக்கு 13 அடிச்சுக்காங்க மீனாட்சிபுரம். சிங்கம் காஸ்காண்டி செகண்ட் ரோ கூட சுந்தர், ஸ்ட்ரைக்ல இப்ப மாலிக். ஓவரோட முதல் பந்து ஸ்ட்ரைட்ல எடுத்து அடிச்சிருக்காருங்க மாலிக். அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? ஒரு ரன் மட்டும் இங்க போடுறாங்க மீனாட்சிபுரம். செகண்ட் பால் நல்லா போட்டுக்காரீங்க சுந்தர். 1 பவுன்ஸ் கேட்கிறாரு இங்க பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஸ்ட்ரைட்டா அடிச்சுக்காரு சலீம். ஒரு சிறு தடுமாற்றம். மிஸ்ஃபீல்டிங் எத்தனை ஓட்டங்கள்? மிஸ்டேக்க ரன் ஆக்குறாங்க இங்க மீனாட்சிபுரம். 2 ரன் ஆக்கிருக்காங்க. ஓவரோட நெக்ஸ்ட் பால் முதல் பால் தப்பா படுத்தாலும் அடுத்த பால் நல்லாவே போட்டுக்காரீங்க சுந்தர். ஃபிஃப்த் பால் நல்லாவே அடிச்சுக்கிறீங்க. அடிக்கப்பட்ட பந்து. ஃபில்டர் பந்துக்கு லேட்டா வராரு. 2 ஓட்டங்கள். அதை 2 ரன் ஆக்கிருக்காங்க மீனாட்சிபுரம். ஓவரோட கடைசி பால் எடுத்து அடிச்சுக்கிறீங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் சுல்தானுக்கு இருந்து திருப்பி ஒரு ஓவர் த்ரோ. கீப்பர் ஓடி இருக்காரு. ஐயோ ரன் அவுட். எத்தனை ரன் ஓடிக்கான்னு தெரியல, பாப்போம். 2 ஓடிருக்காங்க. ஒரு விக்கெட்டு. எஞ்சியுள்ள பந்துகளுக்கு 13 அடிச்சா மீனாட்சிபுரம் வெற்றி பெறலாம். சாரி, எஞ்சியுள்ள பந்துகளுக்கு 14 அடிக்கணும். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 3வது ஓவரையும் கூட வரார் கார்த்திக். ஓவரோட முதல் பந்து நல்லாவே போட்டுக்காரீங்க கார்த்திக். அணிக்காண்டி ஓவரோட செகண்ட் பால் ஸ்ட்ரெயிட்டா தூக்கி அடிச்சிருக்காரு. 6 போயிருக்கு இங்க
அருமையான ஒரு மட்டை வீச்சு அபிப் பேட்ல இருந்து நல்ல ஒரு அடி இங்க. 4 பந்துகளுக்கு 8 ஓட்டங்கள். புது பேட்ஸ்மேன் வந்த அபிப் மீண்டும் சந்தித்த முதல் பந்தே ஆறாக்குறாரு. ஓவரோட 3வது பந்து திருப்பியும் கிளியர் பண்ணிருக்காரா? பந்து 4 போயிருக்கு. 3 பந்துல 10 ரன் அடிச்சுக்கிறாங்க அபிப். 4 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. எஞ்சுள்ள பந்துலுக்கு 4 அடிச்சா வெற்றி பெறலாம். மீனாட்சிபுரம் பேட்ஸ்மேன் அபிப் கான்ஃபிடண்டா இருக்காரு. திருப்பியும் அதே சைடு திசையில மீண்டும் கடைசி ஆனா இந்த அடி எத்தனை ஓட்டங்கள்? ஃபில்டரை மேல ஏத்திட்டாங்க. திருப்பி ஒரு ஓவர் த்ரோ. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. வெற்றி. வெற்றி. மிஸ்டேக்ல இந்த மைதானத்தில் செலிப்ரேஷனை பாக்குறோம். அணியாக பரிசு சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரு ஆளா மேட்ச் திருப்பி ஹபீப் PWT மீனாட்சிபுரம் மீனாட்சிபுரம் மேட்சை வின் பண்றாங்க. வாழ்த்துக்கள். சிறந்த மட்டை வீச்சு அந்த